அதான். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து லைக் மேஜரான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த வயசான பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க பற்றி நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சேவாவிருத்தின்ற ஒரு டிசைபிள் இருக்கல, கடுமையாக சேவை பண்ணுறவன், அவரை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம் இதை. ஓகே. ஸோ இப்போ அச்சலேஸ்வர் மிஸ்ரா என்ன சொல்கிறான்னா, ஸோ மதுமதி ஆசிரமில் சுவாமிஜி இருக்காரு. ஸோ இது வந்து அந்த இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்னா ஐ மீன் லைக் இந்த மாதிரி சத்சங் வந்து நிறையா நடந்தது. ஐ மீன் நிறையா வீக்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆயிடுச்சு அங்கே மதுமதி ஆசிரமில் அப்படின்னு வந்து அச்சலேஸ்வர் மிஸ்ரா சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு வந்து தபேஸ்வர் பாபு, அந்த தபேஸ்வர் பாபு அட்வொகேட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாரு. ஸோ அந்த தபேஸ்வர் பாபு வந்து ராத்திரி 1 மணிக்கு வந்து ஆசிரமத்துக்கு வந்தார். ஓகே, சுவாமிஜியை பார்க்க. ஸோ அவரு அப்போ பார்க்குறப்ப வந்து அச்சலேஸ்வர மிஸ்ரா பார்க்குறப்ப வந்து என்னன்னா, அவரோட துணியெல்லாம் வந்து, அதாவது துணி வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு கீழே இருக்கிற துணி வந்து ஃபுல்லாகவே ஈரமாக இருந்தது. ஓகே. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சுவாமிஜியை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சேவாவிருத்தி கிட்ட சொல்றார். அப்போ சேவாவிருத்தி என்ன சொல்றாருன்னா, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சுவாமிஜி தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காத்தால வந்து கண்டிப்பா சுவாமிஜி எந்திரிப்பாங்க, அப்போ வந்து நீங்க வந்து அவரோட தரிசனம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து இல்லை நான் இப்பயே பார்க்கணும் அப்படின்னா, அப்போ சேவாவிருத்தி சொல்றாரு, கொஞ்சம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, ஏன்னா சுவாமிஜி உள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த நேரத்துல வந்து அச்சலேஸ்வர் மிஸ்ராவும் வந்துடுறாரு, அந்த என்ன பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ வந்துட்டு அவரும் கேட்குறாரு, என்ன ஆச்சு, நீங்க ஏன் இந்த நிலைமையில வந்திருக்கீங்க, இந்த டைம்ல வந்திருக்கீங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, நான் இப்பவே சுவாமிஜியை வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த தபேஸ்வர் பாபு, அந்த அட்வொகேட், அவர் வந்து சொல்றாரு. அப்போ அச்சலேஸ்வர் மிஸ்ராவும் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த நேரத்தில் என்ன பார்க்கணும், என்ன விஷயம் சொல்லுங்க, வேணா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, நான் வந்து சுவாமிஜி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் இந்த தபேஸ்வர் பாபு வந்து இவர்கிட்ட அச்சலேஸ்வர் மிஸ்ரா கிட்டையும் அடிக்கடி வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுவாமிஜியை வந்து வெளியே வந்துட்டார். ஓகே. ஸோ வெளியே வந்த உடனே அந்த சேவாவிரதி இருக்காரு இல்லையா, ஸோ அவரை வந்து 5 இல்லை 6 வாட்டி வந்து குச்சியை வச்சு அடிக்கிறார். ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் உன்னை வந்து காவல் காக்க சொல்றதுக்காக தானே உங்களை வந்து இந்த டோர்ல உட்கார வச்சேன். ஓகே. ஆனாலும் வந்து ஏதோ யாரோ பேசிட்டு மாதிரியே எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு, நீ சரியாவே வந்து சேவ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவரை வந்து அந்த சேவாவிரத்தியை வந்து திட்டுறாரு. நான் சொல்ற எந்த ஆர்டருமே நீ சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு வந்து திட்டுறாரு. அப்போ சேவாவிரத்தி வந்து சுவாமிஜி என்னை மன்னிச்சிருங்க சுவாமிஜி, இந்த மாதிரி அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து சாரி கேட்குறாரு சுவாமிஜி கிட்ட. ஓகே. ஸோ சுவாமிஜி அவர் என்ன எழுதுறாருன்னா, சுவாமிஜி அவரை திட்டிகிட்டே இருக்காரு, இவர் வந்து சேவாவிரத்தி வந்து சுவாமிஜி சாரி சாரி சாரின்னு சொல்லி இந்த மாதிரி அவர்கிட்ட சாரி அடிக்கடி வந்து சுவாமிஜி கிட்ட சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி அப்படின்னு அந்த சேவாவிரத்தி வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு அச்சலேஸ்வர் மிஸ்ரா எழுதுறாரு. அப்போ இவங்க 2 பேருமே, அதாவது தபேஸ்வர் பாபு, அச்சலேஸ்வர் மிஸ்ரா 2 பேருமே வந்து சுவாமிஜி கிட்ட வந்து காலில் விழுந்து அவங்க வந்து சுவாமிஜிக்கு பிரணாம்னா ஐ மீன் இது க்ரீட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து சுவாமிஜி வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவர் வந்து நிறைய வாட்டி, தபேஸ்வர் பாபு வந்து நிறைய வாட்டி சுவாமிஜி வந்து க்ரீட் பண்றார். ஓகே. என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி, என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்லி பூமியில வந்து அவரோட தலையை வச்சு குனிஞ்சு குனிஞ்சு அவர் வந்து சுவாமிஜி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாரு. ஓகே. அப்போ சுவாமிஜி வந்து அவரை வந்து நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஸோ சுவாமிஜி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன ஆச்சு, நீங்கள் இந்த மாதிரி லேட் நைட் வந்து என்கிட்ட வந்திருக்கீங்க, நீங்கள் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. ஓகே. அப்போ வந்து தபேஸ்வர் பாபு சொல்றாரு, சுவாமிஜி எனக்கு இமீடியட்டாக வந்து உபதேசம் கொடுங்க அப்படின்னு வந்து தபேஸ்வர் பாபு சொல்றாரு. ஓகே. நீங்கள் முதல்ல உபதேசம் கொடுத்தாதான் நான் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ சுவாமிஜி சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் காத்தால 4 மணிக்கு வாங்க, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே. அப்புறம் சுவாமிஜி கேட்குறாரு, என்ன ஆச்சு திடீர்னு நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து உபதேசம் வாங்குறதுக்காக ரெடி ஆயிட்டீங்களே, நீங்கள் என்ன நடந்தது உங்களோட அப்படின்னு வந்து சுவாமிஜி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ தபேஸ்வர் பாபு என்ன சொல்றாருன்னா, சுவாமிஜி நான் வந்து வீட்டில் படுத்துட்டு இருந்தேன்,
ரூம் எல்லாமே லாக் ஆகி இருந்தது உள்ள. ஓகே, நான் பெட்ல படுத்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ என் ரூம்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா என் பெட்டு வந்து பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, யாரோ வந்து என் பெட்டை ஷேக் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, ஸோ முதல்ல என்ன நினச்சேன்னா மேபி எர்த்குவேக் வந்துடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஓகே, அதனால தான் என்னோட பெட்டு ஷேக் ஆகுது அப்படின்னு. அப்புறம் நான் கண்ணு முழிச்சு பார்த்தா வந்து நீங்க வந்து குச்சி எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தீங்கங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, நீங்க வந்து என்கிட்ட கேட்டீங்க உபதேசம் வாங்குறியா இல்லையா, இல்லாட்டி 2 3 வந்து இந்த குச்சியை வச்சு அடிக்கட்டுமா இல்லையா, அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்டீங்க என்கிட்ட. ஓகே, அப்புறம் வந்து என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் வந்து அடிச்சு அடிச்சு நீங்க கேட்டீங்க உபதேசம் வாங்கிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்புறம் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சுவாமிஜி என்னை அடிக்காதீங்க சுவாமிஜி, நீங்க உங்ககிட்ட இருந்து நான் உபதேசம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஆனாலும் நீங்க என்னை வந்து அடிச்சுட்டே இருந்தீங்க. ஓகே, அப்புறம் நீங்க அடிக்கிற அடியில எனக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அழுதுட்டே உங்க காலை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து சாரி கேட்டேன் உங்ககிட்ட. சுவாமிஜி என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, என்னை வந்து நீங்க காப்பாற்றணும். ஓகே, அப்புறம் வந்து நான் ஒரு சின்ன பையன் மாதிரி, நான் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி நீங்க வந்து நீங்க என்னை காப்பாத்தி உங்க சரணத்துல நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காலை பிடிச்சிக்கிறாரு. சுவாமிஜி கால் பிடிச்சிக்கிறாரு. ஓகே, அப்புறம் சுவாமிஜி வந்து என்ன சொல்றேன்னா ஓகே எழுந்திரி அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி இன்டீசெண்டா நீ வந்து எப்பவுமே வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றாரு. ஓகே, ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தபேஸ்வர் பாபு ஆக்சுவலாக யோசிக்கிறாரு, எப்படி இவர் உள்ள வந்தாரு, நம்ம தான் ரூமை வந்து லாக் பண்ணியிருக்கோமே, வீடும் லாக் பண்ணியிருக்கோமே. ஓகே, ஆனால் அது இருந்தாலும் கூட சுவாமிஜி இங்கே வந்து உள்ள வந்திருக்காரு அப்படின்னு வந்து அவரு அப்போ இந்த டைம்ல யோசிக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து மறைஞ்சிடுறாரு. அப்புறம் வந்து என்னன்னா இந்த யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஓகே, போ போ போய் உபதேசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்தது. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியப்படாத இதெல்லாம். ஓகே, யோகி வந்து ஆகாசம் பாதாளம் எல்லா இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் போக முடியும். ஸோ நான் எப்படி உள்ள வந்தேன்னு யோசிக்காத அப்படின்னு வந்து சுவாமிஜி வந்து வாய்ஸ் பண்றார். ஓகே, இந்த மாதிரி வேர்ல்ட்லி ஆப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் யோகிவை நிறுத்தவே முடியாது அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றார் அந்த வாய்ஸ்ல. ஸோ கேட்ட உடனே வந்து அவர் வந்து ஆச்சரியமாயிட்டு இமீடியட்டா வந்து கிளம்புறாரு இந்த மாதிரி சுவாமிஜியை பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ கதவெல்லாம் திறந்து அவர் வந்து சுவாமிஜியை பார்க்கறதுக்கு வந்துடுறார், ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து பிரிட்ஜு அதாவது ஒரு யமுனா ரிவர் இருக்கா, அந்த யமுனா ரிவர் கிராஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ பிரிட்ஜ் வழியா வந்தோம்னா நேரம் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் யமுனா ரிவர்ல அப்படியே ரிவர்லயே கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஓகே, லேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் வந்துட்டேன் சுவாமிஜி. அதனால தான் என் துணி வந்து நனைஞ்சிச்சு. இப்போ இனிமேல லேட் பண்ணாதீங்க சுவாமிஜி, எனக்கு வந்து இமீடியட்டா உபதேசம் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றார். நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட என்னை மன்னிச்சிருங்க. ஓகே, நான் உங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி நினைச்சு என்னை வந்து மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ணாலும் நீங்க ஃபியூச்சர்ல கூட என்னை மன்னிச்சிருங்க சுவாமிஜி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வந்து சுவாமிஜி கிட்ட அவர் வந்து சரண்டர் ஆயிட்டார். ஓகே, ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பே வந்து ஆல்மோஸ்ட் லைக் எர்லி மார்னிங் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ சுவாமிஜி வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீங்கள் வந்து வெல் கிட்ட போய் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நீங்கள் வாங்க. ஸோ நீங்கள் வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு நான் உபதேசம் கொடுத்த அப்புறம் தான் நான் என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்கிறார். ஸோ தபேஸ்வர் பாபு வந்து வெள்ளுக்கிட்ட போய் அவர் மூஞ்சி கையெல்லாம் கழுவிட்டு சுவாமிஜி கிட்ட வந்து உபதேசத்துக்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ சுவாமிஜி வந்து அவருக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெடிடேஷன் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, அப்போ வந்து சுவாமிஜி சொல்றாரு, ஸோ இனிமேல நீ இங்கே தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு வந்து சுவாமிஜி வந்து சொல்றாரு. ஓகே, ஸோ உபதேசம் கொடுத்துட்டு அப்புறம் சுவாமிஜி வந்து அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, அதுக்காக சுவாமிஜி போக ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் தபேஸ்வர் பாபு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெடிடேஷன்லேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஓகே, ஸோ திருப்பியும் எல்லாம் சுவாமிஜி எல்லா ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சு வரப்ப ஸோ தபேஸ்வர் பாபு இன்னுமே மெடிடேஷனில் உட்கார்ந்துட்டு இருப்பார். ஓகே, அப்போ சுவாமிஜி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் கண்ணு திறக்கலாம், கண்ணு திறங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ அதை கேட்ட உடனே ஆக்சுவலாக வந்து அவர் வந்து கண்ணு திறக்கிறார் தபேஸ்வர் பாபு.
ஸோ அப்போ சுவாமிஜி சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் வந்து மினிமம் 1 hour காத்தாலையும் சாயங்காலம், ஓகே, நீங்கள் வந்து அபியாசம் பண்ணணும். அபியாசம்னா ப்ராக்டிஸ். இந்த மெடிடேஷன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு நிறையா நன்மைகள் வரும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி வந்து சொல்கிறார். ஸோ 1 hour மார்னிங், 1 hour ஈவினிங். ஸோ அவர் சொல்லி கொடுத்த அந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெடிடேஷனில் பண்ண சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் early மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மற்றவங்களும் வர ஆரம்பிச்சுறாங்க ஆசிரம்லேருந்து. அதாவது தன்காவா, ஹாசிப்பூர் அப்படின்னு சொல்லி 2 கிராமம். ஸோ அந்த இடத்துல இருந்து சில டிவோட்டிஸ் எல்லாம் வந்து சுவாமிஜியை பார்க்கறதுக்கு வந்து வந்துடுறாங்க. ஓகே. ஸோ அவங்கெல்லாம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தபேஸ்வர் பாபு வந்து அவரோட என்ன நடந்தது, இந்த ராத்திரி எல்லாம் என்ன நடந்தது எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி வந்து சுவாமிஜி வந்து என்னை அடிச்சாரு, அதுக்கப்புறம் என்னோட எல்லா பாவங்களையும் தீர்த்துட்டாரு, அடிச்சு அடிச்சு நான் பண்ண பாவங்கள்லாம் தீர்த்துட்டாரு. நான் பண்ண பாவங்கள்லாம் அடிச்சு தீர்த்துன அதுக்கப்புறம் தான் வந்து சுவாமிஜி எனக்கு வந்து உபதேசம் கொடுத்துருக்காரு. என்னை வந்து அவர் வந்து டிசைப்பிளா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. என்னை அடிச்சது சுவாமிஜி கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு அவர். ஓகே. ஸோ அவர் இன்னும் சொல்றாரு, இந்த போல நான் எப்போ ஃபியூச்சர்ல தப்பு பண்ணாலுமே வச்சு சுவாமிஜி ப்ளீஸ் என்ன அடிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சுவாமிஜி வந்து தபேஸ்வர் பாபு கிட்ட வந்து பிரசாதம் எடுத்துக்க சொல்றாரு, சாப்பிட சொல்றாரு, பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் அவர் வந்து சுவாமிஜி கிட்ட வந்து, இல்லை சுவாமிஜி நீங்களே பிரசாதம் கொடுங்க, நான் அப்பதான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி கிட்ட சொல்றாரு. அப்போ சுவாமிஜியே வந்து அவருக்கு எடுத்து பிரசாதம் வந்து கொடுப்பாரு சாப்பிட்றதுக்காக. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னைக்கு ஈவினிங் திருப்பியும் சத்சங் நடக்குது. அந்த சத்சங்களும் பார்த்தீங்கன்னா தபேஸ்வர் பாபு வந்து வந்திருந்தார். ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வீட்டுக்கு போய் கூட அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட என்ன அந்த நைட் நடந்ததோ அவர் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓகே. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ், மற்ற வக்கீல், மற்ற அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து சுவாமிஜியோட சத்சங்கு வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து வராங்க இவரோட ஸ்டோரி கேட்டுட்டு. ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து சத்சங்ல வந்து மீராஜி வந்து பஜன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பஜன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சத்சங்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசான பாட்டி வந்து அவங்களும் வந்திருப்பாங்க சத்சங்காக. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு திரும்பியும் ஃபோக்கஸ் சென்டர் மாதிரி அவங்க மாறிடுவாங்க. என்னன்னா, ஸோ அவங்க மெடிடேஷன் பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு பஸ்திகா பிராணாயம் வந்து ஆயிட்டு இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்ப காமனான விஷயம் வேங்கம் யோகால. மெடிடேஷன் பண்ணுறப்ப வந்து இந்த பஸ்திரிகா பிராணாயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே. ஸோ அதே போல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து அந்த பாட்டிக்கு வந்து நடந்துட்டு இருந்தது மெடிடேஷன் பண்ணுறப்ப. ஓகே. ஸோ எல்லாருமே அந்த பாட்டியை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குது இவங்களோட அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த பாட்டியை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து தபேஸ்வர் பாபு வந்து சுவாமிஜி கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வந்து சுவாமிஜி நேற்று ராத்திரி என்ன நடந்ததோ அது ரொம்ப ஆக்சுவலாக மிஸ்ட்ரியாக இருக்கு எனக்கு. ஓகே. எப்படி நீங்கள் வந்து ஒரே டைமில் மதுமதி ஆசிரமத்துலேயும் இருக்கீங்க, அப்புறம் என் வீட்டுக்கும் வந்தீங்க நீங்கள் அப்படின்னு. ஓகே. ஸோ நான் வந்து வீடு மூடி வச்சிருந்தாலும் என் வீடு கதவு மூடிருந்து, ரூம் எல்லாமே மூடி இருந்து, ஆனாலும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, இது எப்படி பாசிபிள் ஆச்சு சுவாமிஜி, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தபேஸ்வர் பாபு வந்து சுவாமிஜி கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்போ சுவாமிஜி வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கொஸ்டின் வந்து ரொம்ப சீக்ரெட்டான கொஸ்டின். ஓகே. இதோட ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்ரெட், அது இல்லாமல் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆன்சர் அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றாரு. பட் இருந்தாலுமே கூட உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளா என்னால் சொல்ல முடியுமோ நான் அவ்வளோ சிம்பிளா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. நீங்க எல்லாமே படிச்சவங்க, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு வந்து சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லி சுவாமிஜி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் சுவாமிஜி என்ன சொல்றாருன்னு வந்து அச்சலேஸ்வர் மிஸ்ரா புக்ல எழுதியிருக்காரு. கொஞ்சம் டஃப்பான டிரான்ஸ்லேஷன் தான், பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓகே. ஸோ சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, ஒரு கம்ப்ளீட் யோகி. ஓகே. மேபி நான் சென்டென்ஸ் ரீட் பண்ணி தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். जो पूर्ण योगी है उसकी चेतना समित परिधाम देह से संपूर्ण बंधों से मुक्त कर लेती है तथा निखिल सृष्टि के साथ सहज स्वाभाविक रूप से संपृक्त रहते हुए उसे स्वेच्छा पूर्वक ही जुड़ी रहती है. ஸோ சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஒரு யோகியோட சோல் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸோட ஃப்ரீ ஆயிடும். ஓகே. ஃப்ரீ ஆயிட்டு என்டையர் காஸ்மோஸ் ஓட சட்டில் ஃபார்மோட சேர்ந்துரும் அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றாரு. ஓகே.
जिस सिद्ध योगी को जगत का गुरुवात्वाकर्षण अपने गुण धर्म से प्रभावित नहीं करता. ஸோ என்ன சொல்லணும், ஒரு யோகி வந்து இந்த வேர்ல்ட்லி அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இல்லை பதிலா, ஓகே, அதாவது யா வேர்ல்ட்லி அட்ராக்ஷன்ஸ் வந்து இழுக்க முடியாது அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றார். ओके, जो पूर्ण योगी स्वयं को भू या ईश तत्व से जोड़ लेता है वह देश और काल की सीमा से आबाद ना रहकर उसे ऊपर जाता है. ஓகே, ஸோ எந்த யோகி வந்து கடவுளோட இணையரானோ அவர் வந்து இந்த தேசத்தும் அப்புறம் இந்த டைம் இதுக்கு இந்த பவுண்டரிஸை விட்டு மேல வந்துடுறாங்க அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றாரு. ஓகே, ஸோ ஒரு யோகி இஸ் நாட் பவுண்ட் பை எனி பர்டிகுலர் பவுண்டரிஸ் ஆர் எனி டைம். ஓகே, ஸோ அதோட மேல வந்து வந்துருவாங்க. த யோகி ஹூ ஹஸ் கனெக்டட் ஹிம்செல்ஃப் டு த காட். ஓகே ओके, அதுக்கப்புறம் ऐसी योगी प्रकाश वेग ही नहीं मन के वेग को भी पीछे छोड़ सकते हैं. ஓகே, ஸோ சுவாமிஜி என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி யோகி வந்து he can actually he can basically he can travel faster than light and மனசு. இங்க வந்து சுவாமிஜி என்ன சொன்னா, பேசிக்கலி நம்ம சயின்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம்னா, லைட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் டிராவலிங் திங் இல்லையா இந்த யூனிவர்ஸ்ல. லைட் டிராவல்ஸ் த ஃபாஸ்டஸ்ட், சவுண்டோட லைட் இஸ் மச் மச் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ அந்த லைட்டோட ஃபாஸ்டரா வந்து இந்த மைண்ட் வந்து டிராவல் பண்ணும். ஓகே, அந்த மைண்டோட ஸ்பீடே வந்து யோகி வந்து ஹீ கேன் ஆக்சுவலி லீவ் பிஹைண்ட் அண்ட் ஹீ கேன் டிராவல் ஃபாஸ்டர் அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றாரு. திஸ் இஸ் அகைன் அ வெரி பிக் டிஸ்க்ளோஷர் சுவாமிஜி இங்க பண்றாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மைண்ட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தேன் லைட். ஓகே, ஸோ யோகி ஆக்சுவலி கேன் டிராவல் much faster than the mind also. அதுதான் சுவாமிஜி வந்து சொல்றார். ஓகே, सो विहंगम योगी अपने चाह चक्षुओं को अंतर्लीन करके अक्षर या कूटस्थ में लय कर लेता है तो उसका समस्त शरीर अलोकंत्रित हो जाता है. ஸோ பேசிக்கலி அவர் வந்து எந்த யோகி வந்து விஹங்கம் யோகி வந்து அவர் அக்ஷர் அப்படின்ற பேசிக்கலி அந்த கடவுளோட கனெக்ட் பண்ண அப்புறம் அவரோட வந்து ஒன்று அடைந்தது அப்புறம் இந்த he actually transcends the physical boundary அந்த மாதிரி வந்து சுவாமிஜி சொல்றாரு. ஓகே, तो அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா एडिट ऑफ स्टेटमेंट, चक्षु का चेतनकरण यदि बहुत समय तक अक्षर के साथ जुड़ा रहा तो योगी पदार्थ संबंधी सारा मृग मरीचकों का तथा उसके गुरुत्वाकर्षण को उपेक्षित कर सकते. आई डोंट नो रियली என்ன மீனிங்னு. அதுக்கப்புறம் வந்து इस प्रकार योगी प्रकृति के संपूर्ण नियमों से ऊपर उठकर अपने लिए और दूसरों के लिए भी पेक्ष या को कहूं या कहिए कि उसका अनिवार्यता को नकार देता है. ओके, सो द क्रक्ஸ்ல என்ன புரியுது அப்படின்னா, ஐ மீன் லைக் தி யோகி கேன் ஆக்சுவலி, அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து சில ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் क्रक्ஸ்ல என்ன சொல்றோம்னா, ஐ மீன் லைக் இது வந்து ஒரு பரமாணு சயின்ஸ் மாதிரி தான். ஓகே, மேபி ஹீ கேன் disintegrate and integrate the physical body according to his will. அதுதான் வந்து சுவாமிஜி சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு யோகி வந்து என்ன நினைக்கிறாரோ he can do it. Okay, when he transcends beyond the physical boundaries or the time boundaries, இதெல்லாம் தாண்டி எந்த யோகி மேல போறாருங்க அந்த யோகி வந்து he can actually play with the atoms and the the smallest particle which exists in this world, so which is known as parmanu. Okay, so on the parmanu oda he can actually play, so he can integrate, disintegrate those parmanus and he can actually do anything அப்படின்ற மாதிரி தான் வந்து சுவாமிஜி சொல்றாரு. அது இல்லாம वह पारदर्शी हो जाता है. சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, he actually can see beyond time. Okay, so he can see the future, he can see the past. सो அந்த மாதிரி தான் சுவாமிஜி வந்து சொல்றாரு. ஓகே, दीवाल या कोई भी वस्तु उसके लिए बाधक नहीं हो सकती. ஒரு வால் கூட வந்து it will not be an obstacle for yogi அப்படின்ற வந்து சுவாமிஜி வந்து சொல்றாரு. ஓகே ओके, सो या सृजनशील परमाणु का उपयोग कर किसी भी जगत पदार्थ के सदृश्यमान कर सकने की योग्य क्षमता सहयोगी प्राप्त कर लेता है. ஓகே, யா ஸோ அதுக்கப்புறம் சுவாமிஜி சொல்றாரு, உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றாரு. ஓகே, ஸோ
ஓகே. அதுக்கப்புறம் சுவாமிஜி வந்து சட்டலா வந்து ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்மைல் பண்ணாரு. ஓகே. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது முடிச்சுட்டு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா, சுவாமிஜி வந்து இந்த சேவாவிரத்தியை வந்து திட்ட ஆரம்பிச்சாரு. ஓகே. இன்னும் கொஞ்சம் அதிகமா திட்டுறாரு. ஓகே. அதுக்கப்புறம் திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியை வச்சு அந்த சேவாவிரத்தியை அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே. எந்த தப்பு பண்ணலன்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமிஜி வந்து அந்த சேவாவிரத்தியை அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கோபமா தீட்டிக்கிட்டே இருக்காரு. ஓகே. இது வந்து நடக்குது. ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் ஆக்சுவலா போயிட்டு இருந்தது. சுவாமிஜி திட்டுறது, சேவாவிரத்திய அந்த மாதிரி. இந்த 25 டேஸ் கழிச்சு ஆக்சுவலா சுவாமிஜி இன்னும் அதிகமா திட்ட ஆரம்பிச்சிடறாரு அந்த சேவாவிரத்திய. ஓகே. இன்னும் கோவப்படுறாரு, இன்னும் அதிகமா திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அப்ப இவர் அச்சலேஸ்வர மிஸ்ரா வந்து ஒரு நாளைக்கு சேவாவிரத்தியை வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாரு. ஓகே ஓகே ஏன் சுவாமிஜி வந்து உங்களோட இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு வந்து சேவாவிரத்திக்கு கேட்கிறாரு அவரு. ஓகே. எந்த தப்பும் நீங்க பண்றது இல்ல, அது இல்லாம தப்பு பண்ணாம வந்து சுவாமிஜி உங்களை திட்டிட்டு இருக்காரு. சுவாமிஜி நீங்க எந்த தப்பு பண்ணாமலே சுவாமிஜி குச்சி வச்சு உங்களை அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே. அது இல்லாம உங்களை வந்து எப்ப பார்த்தாலும் நீ ஒரு துஷ்டன், நீ ஒரு ஷைத்தான்னா நீ ஒரு டெவில் அப்படின்னு உங்களை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஓகே. நீங்க தான் சின்ன மிஸ்டேக் கூட பண்றது இல்லையே. அது இல்லாம வந்து நீங்க ராத்திரியும் பகலும் பார்க்காம சுவாமிஜிக்கு நீங்க சேவை பண்றீங்க. எப்ப பார்த்தாலும் நீங்க சேவை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்தா வந்து ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப பேடா ஃபீல் ஆகுது. ஓகே. ஆனா நான் சுவாமிஜி கிட்ட போய் கேட்டா சுவாமிஜி கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு நான் வந்து சுவாமிஜி கிட்ட கேட்க மாட்டேங்கிறேன். ஆனா வந்து எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி பண்றாரு சுவாமிஜின்னு. என்னோட மாத்திரம் வந்து சுவாமிஜி ஏன் இவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனா இருக்காரு, எனக்கு வந்து நிறைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுறாரு. ஆனா உங்களோட மாத்திரம் ஏன் இவ்வளோ ஆக்சுவலா ஸ்ட்ரிக்டா இருக்காரு, திட்டிட்டு இருக்காரு, அடிச்சிட்டு இருக்காரு, எனக்கு புரியல அப்படின்னு வந்து சேவாவிரத்தி கிட்ட சொல்றாரு. அப்போ சேவாவிரத்தி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்றாரு. ஓகே. வந்து நான் நினைக்கிறேன் என் மேல உங்களுக்கு சிம்பத்தி வந்துடுச்சு அப்படின்னு வந்து சேவாவிரத்தி வந்து அச்சலேஸ்வர மிஸ்ரா கிட்ட சொல்றாரு. ஓகே. இந்த சிம்பத்தி வந்ததுக்காக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஓகே. ஆனா சுவாமிஜி எனக்கு என்ன பண்றாரோ அது என்னோட கல்யாணத்துக்கு, அதாவது என்னோட நன்மைக்கு. ஓகே. அதுதான் வந்து சுவாமிஜி பண்றாரு. உங்களோட என்ன பண்றாரோ அது உங்களோட கல்யாணத்துக்காக பண்றாரு, உங்களோட நன்மைக்காக பண்றாரு. ஓகே. சோ எனக்கு பண்ற நன்மைக்கு நடுவுல நீங்க வராதீங்க அப்படின்னு வந்து சேவாவிரத்தி சொல்ற. ஓகே. நான் தான் அடி வாங்குறேன், உங்களுக்கு ஏன் வலிக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. ஓகே. அதனால இனிமேல சுவாமிஜி பத்தி என்கிட்ட வந்து இந்த மாதிரி எந்த விஷயமுமே பேசாதீங்க. ஓகே. அப்படின்னு வந்து சேவாவிரத்தி ஸ்ட்ரிக்டா வந்து அச்சலேஸ்வர மிஸ்ராக்கு சொல்லிடுறாரு. ஸோ இத்தனைக்குள்ள வந்து சுவாமிஜி வந்து அந்த சேவாவிரத்தியை கூப்பிட்டு ஏதோ ஒரு சேவை வந்து அவருக்கு கொடுத்துரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்த அப்புறம் அச்சலேஸ்வர மிஸ்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை என்னோட லைஃப்ல. ஓகே. எவ்வளோதான் திட்டுனாலும் எவ்வளோதான் அடிச்சாலும் வந்து சுவாமிஜி மேல அவனோட லவ் வந்து அப்படியே இருக்கு. எல்லாமே அவன் வந்து அது தாங்கிக்கிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கான். அது வந்து அவனோட நன்மைக்குன்னு வந்து அதுவும் அவன் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. அப்படின்னு வந்து அவரு எழுதுறாரு. ஓகே. ஸோ அவரு கடைசியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி சேவகன் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த எர்த்தோட போல்ஸ் யாரையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவரு எழுதுறாரு. ஓகே. ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான்.